இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து 2 திருமணத்துக்கு அப்புறம் இறந்து போயிட்டாருங்கிற பட்சத்துல, இந்து சட்டப்படி அவரு 2வது மனைவிக்கும், அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் இறந்த நபரோட சொத்துல உரிமை இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 5 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணமாகி முதல் மனைவி வந்து உயிரோட தான் இருக்காங்கங்கிற பட்சத்திலையும், அவங்ககிட்ட இருந்து நீங்க சட்டப்படி விவாகரத்து வாங்கலைங்கிற பட்சத்திலையும் நீங்க 2வது திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதையும் மீறி நீங்க 2வது திருமணம் பண்ணீங்கன்னா, செக்ஷன் 11 படி அந்த திருமணம் வந்து வாய்டு, அதாவது சட்டப்படி நிலைக்கத்தக்கதல்லன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. மேலும் செக்ஷன் 17 படி இது தண்டனைக்குரிய கிரிமினல் குற்றம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா செக்ஷன் 16 கிளாஸ் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2வது மனைவி பண்ண திருமணம் வந்து சட்டப்படி நிலைக்கத்தக்கது இல்லைன்னு சொன்னா கூட அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து லெஜிட்டிமேட் சைல்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டப்படி முறையாக பிறந்த குழந்தை தான் சொல்லியிருக்காங்க. சோ இது மூலியமா நம்மளுக்கு என்ன கிளியர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க முதல் மனைவி வந்து இறந்துட்டாங்கிற பட்சத்திலையும் அவங்ககிட்ட இருந்து நீங்க சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டீங்கிற பட்சத்திலையும் நீங்க தாராளமா 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த திருமணம் வந்து சட்டப்படி செல்லும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க 2வது மனைவி வந்து உங்க சொத்துல இருந்து எந்த ஒரு உரிமையும் கேட்க முடியாது. ஆனா உங்க முதல் மனைவியோட குழந்தைகளுக்கு உங்க சொத்துல என்ன உரிமைகள் இருக்கோ அதே உரிமைகள் தான் உங்க 2வது மனைவியோட குழந்தைகளுக்கும் இருக்கு. நீங்க உங்க 2வது மனைவி கூட பண்ணிக்கிட்ட திருமணம் வந்து சட்டப்படி செல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து நீங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களோட பங்குகளை சட்டப்படி வாங்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யாராவது 2வது கல்யாணம் பண்ணலாங்கிற பிளான்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.